தெளிவுபடுத்தி தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபி பக்ரா நுஃபை இப்னு ஹாரிஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீது புகாரி ஷரீஃபிலேயும் பதிவாகி இருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே 87வது செய்தியாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பலவிதமான உபதேசங்களையும் அல்லாஹ் தடுத்த காரியங்களையும் அல்லாஹ் செய்ய சொன்ன விஷயங்களை எல்லாம் அவ்வப்போது நபித்தோழர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு சொல்லுவதன் மூலியமாக அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து சமுதாயமும் சமூகமும் அதிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், பாடங்கள் படிப்பினைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், மனிதனாக வாழ வேண்டும், மாமனிதனாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல விஷயங்களை சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபா பெருமக்களை பார்த்து இப்படி கேட்டார்கள், அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரிய பாவங்களை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். பெரிய பாவங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பாவங்கள் என்பதாக பல லிஸ்டே போட்டிருக்காங்க. அதில் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. பெரிய பாவங்கள் என்றால் என்ன அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை அதிலே சொல்லுவார்கள். அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சலாசன், பெரிய பாவத்தை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கவா சொல்லித்தரவான்னு 3 தடவை கேட்டாங்க. சஹாபாக்கள் குல்னா பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள், பெரிய பாவங்களுடைய முதலிடத்தில் இருப்பது அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹுக்கு நீங்கள் இணை வைக்கக்கூடிய அந்த காரியம் என்று சொன்னார்கள். ஷிர்க்கு தான் மிகப்பெரிய ஒரு பாவம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவேன் என்று குர்ஆனிலே அழுத்தமாக சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹுக்கு இணை வைத்தலை அல்லாஹ் ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டேன் என்பதையும் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். அதனால்தான் குல்ஹு அல்லாஹு சூறால அல்லாஹுவினுடைய அவன் சார்ந்த விஷயங்கள், அல்லாஹ் என்றால் யார் என்பதை சூரத்துல் இஹ்லாஸ்ல அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு அஹது, அவன் ஒருவன். அல்லாஹு சமது, அவன் தேவையற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. லம் எலிது வலம் யூலது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் அவன் மட்டும்தான், யாரையும் நிகர்படுத்த முடியாது என்பதாக அழகான விஷயத்தை அல்லாஹ் சூரத்துல் இஹ்லாஸில் சொல்லித் தருகின்றான். இந்த சூரத்துல் இஹ்லாஸுக்கு ஒரு தன்மைக்கு மாற்றமாக நாம் நடந்தாலும் ஷிர்க் வைத்ததாக ஆகிவிடும். சூரத்துல் இஹ்லாஸினுடைய அந்த ஒரு தன்மை, அல்லாஹ் ஒருவன்று சொல்கிறான், நம்ம 2 பேருன்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கன்னு 2 கடவுள் 3 கடவுள்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது இணை வைத்தலுடைய பட்டியலில் வந்துடுவோம். அதே போன்று அவன் தேவையற்றவன் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுக்கு எல்லா தேவையுமே இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டா அதுவும் இணை வைத்தலில் வந்துடும். அல்லாஹுக்கு குழந்தை இருக்குது, அவனுக்கு பெற்றோர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டாலும் அவனும் இணை வைத்தலுடைய பட்டியலில் வந்துடுவான். அதே போன்று இறைவனுக்கு பகரமாக அவனை போன்று ஒரு ஆளை அல்லா மாதிரியே இவன் இருக்கான் அப்படின்னு நிகர்படுத்துதல், ஒப்பீடு செய்தல், இந்த ஒப்பீடு செய்தல் இருந்தாலும் அதுவும் ஷிர்க்காக மாறிவிடும். இந்த பாவத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டேன் என்பதாக, ஷிர்க்கை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிட்டான் இல்லையா? அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு யூத சிறுவன் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலே இருப்பான். யூத இனத்தை சார்ந்த ஒரு சிறுவன், அந்த சிறுவன் உடல்நிலை சரியில்லை என்ற தகவலை கேள்வனை பார்ப்பதற்காக வேண்டி போவாங்க. போனால் அந்த பையன் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பான். தலையிலே தடவி கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆலாம் செய்துவிட்டு கடைசியாக சொல்லுவாங்க,
களிமா சொல்லித்தரேன் நீ சொல்லியிருப்பாம்பாங்க. களிமா சொல்லித்தரேன் நீ ஷிர்கில் இருக்க, நீ வழிகேட்டில் இருக்க, களிமா நான் சொல்லித்தர்றேன் நீ சொல்லிடுன்னு சொல்லும் பொழுது அந்த சிறுவர் அவருடைய தந்தையை பார்ப்பார். யூத சிறுவர் யூத தந்தையை பார்ப்பார், யஹூதிய பார்த்த உடனே அவர் தந்தை சொல்லுவார், அல்லாஹ்வின் ரசூல் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சிரு அப்படிம்பார், அனுமதி கொடுப்பார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்குள்ளே அந்த சிறுவர் வருவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி அல்லது மரண நேரத்திலே படுத்திருந்தாலும் சரி, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த தருணத்தினுடைய அந்த நிலைகளை அறிந்த நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய பிள்ளை அப்படித்தான் பார்த்தாங்க. எல்லாத்தையும் முஸ்லீம் அப்படின்னு பார்க்கல, இந்துன்னு பார்க்கல, யூதன்னு பார்க்கல, கிறிஸ்தவன்னு பார்க்கல, எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உம்மத்துக்கள், என்னுடைய சமூகம், என்னுடைய சமுதாயம். யாரும் வழிதவறி போகிவிடக்கூடாது, யாரும் ஷிர்கோடு மரணித்து விடக்கூடாது, யாருமே இஸ்லாத்தை அதாவது கலிமா இல்லாமல் அவர்களுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்து விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து எல்லோரையும் முஸ்லீமாக ஆக்கி அவர்களுக்கு சுவனத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனம் எடுத்துக்கொண்டார்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதைத்தான் திருமறையில் சொல்கிறான், நபிகள் நாயகம் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹசனா, ஒரு அழகிய முன்மாதிரி, எல்லா துறைகளுக்கும் அழகிய முன்மாதிரி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஷிர்கு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைத்தல் அப்படிங்கிறது பெரிய பாவம், அதன் பக்கம் போயிடாதீங்க, அதை வச்சிடாதீங்க அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது பெரிய பாவமாக ஷிர்குக்கு பின்னாடி வஉகூகுல் வாலிதைனி, பெற்றோர்களுக்கு நோவினை கொடுப்பது என்று சொன்னார்கள். நம்மை ஈன்றெடுத்த தாய்மார்கள், நம்மை ஈன்றெடுத்த தந்தைமார்கள், இவர்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடியது இரண்டாவது பெரிய பாவம். எப்பொழுதும் சொல்லாலும் செயலாலும் பார்வையாலும் அவர்களுக்கு நோவினை கொடுத்து விடாதீர்கள். உணவு கொடுக்காமல், இருக்க இருப்பிடம் கொடுக்காமல், சரியான முறையில் அவர்களை பராமரிக்காமல், அவர்களுடைய சொல்லை உள்வாங்கி செயல்படுத்தாமல், ஏனோ தானோ என்பதாக அவர்களை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். இருக்கும் பொழுது தெரியாது, இழந்து விட்டதற்கு பிறகு ஒவ்வொரு நிமிடமும் யோசிச்சுட்டே இருப்போம். அத்தா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அத்தா இருக்கும்போது இப்படி சொன்னாங்களே, அம்மா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அம்மா இருந்தால். நீங்கள் பாருங்களேன், ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை என்னென்னா, அத்தாவும் அம்மாவும் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதுதான் கூட பிறந்ததுகள்லாம் உரிமையோட வீடுகளுக்கு வரும். அத்தாவும் அம்மாவும் வீட்டில் இருந்தாங்கண்டா, அல்லது அத்தாவோ அம்மாவோ யாராவது ஒரு ஆள் இருந்தால் நம்மளோட பிறந்ததெல்லாம் என்ன செய்யும், உரிமையோடு வரும். ரெண்டும் போயிருச்சுன்னு வைங்களேன், யாரும் வீட்டுக்கு வராது. ஏண்டா ஆணி வேறு அஸ்திவாரம் போயிருச்சு, முடிஞ்சு. இனி தம்பியை எங்கே போய் நான் பார்க்க, தங்கச்சியை எங்கே போய் பார்க்க, சகோதரி எங்கே போய் பார்க்க, இது நிதர்சனமாக கரண்டு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நாவுது பில்லா. இப்போ எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் அல்லாஹ் ஜலஷானத்தை வைத்திருக்கின்றான். அலிரல்லாஹு சொல்லுவாங்க, 2 சொர்க்கம்பாங்க, 2 சொர்க்கம். ஒரு சொர்க்கம் தாய், இன்னொரு சொர்க்கம் தந்தை. ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு சொர்க்கத்தினுடைய வாசல் அடைபட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அலிரல்லாஹு தஆலா. அந்த அளவுக்கு 2 கண்களுக்குள்ளே வைத்து பாதுகாக்கக்கூடிய அற்புதமான 2 ஜீவன்கள் என்றால் அது நம்ம ஈன்றெடுத்த பெற்றோர்கள். அவர்களுக்கு ஒரு பொழுதும் நோவினை கொடுத்து விடக்கூடாது. திட்டினா வாங்கிக்கிறங்க, அடித்தா வாங்கிக்கிறங்க, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறங்க, கோபம் வந்தால் அமைதியாயிருங்க. இப்படி பல விஷயங்களை நமக்கு பெற்றோர்கள் சார்ந்து அவருடைய ஒழுக்க நெறிமுறைகளை நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. மூன்றாவதாக சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு காண முத்தக்கி அவங்க சாஞ்சிக்கிட்டே இதை சொன்னாங்களாம். இந்த விஷயத்தை 2 விஷயத்தை அப்படி உடம்பு லேசாக சாஞ்சிக்கிட்டு இருப்போம்ல, அப்படி சாஞ்சிட்டு சொன்னாங்களாம். அதற்கப்புறம் ஃபஜலஸ, சாஞ்சிட்டு இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரே நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்ததுக்கு பிறகு அடுத்த 2 விஷயத்தை சொன்னாங்க. ஃபகால அலா வ கவுலு ஜூர், பொய் பேசாதீங்கன்றாங்க. அது பெரிய பாவமா, பொய் பேசுறது மிகப்பெரிய ஒரு பாவம். லேசான முறையில் பொய் பேசிட்டு அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு பல பொய்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஒரு பொய்யின் மூலியமாக பல குடும்பங்கள் சிதைவடைஞ்சு காணக்கூடிய நிலைகளெல்லாம் நம்ம பார்க்கணும், பிரிஞ்சிடும். அப்போ பொய்கள் பேசக்கூடாது என்று சொன்னார்கள், பெரிய பாவம். 4வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ ஷஹாதத்து ஜூர், பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பார்க்கவே இல்லை, நேரடியாகவும் நம்ம பார்க்கலை,
யாருக்காக வேண்டி நமக்கு தெரிந்தவருக்காக வேண்டியோ தெரியாதவருக்காக வேண்டியோ பார்க்காத ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்றது, பொய் சாட்சி சொல்வது பெரிய பாவம் என்பதாக சொல்லி, வமா ஜால யுகர்ரிருஹா, இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹத்தா குல்னா, இதை திருப்பி திருப்பி சொன்னாங்க. லைத்தஹு சக்கத்த, நாங்கள் எல்லாம் எப்படி எண்ணிக்கொண்டோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ இதை சொல்லி முடிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அந்த அளவுக்கு இதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, முடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க நபித்தோழர்கள். கண்ணியமான பெருமக்களே, இதனுடைய பாவங்கள் குறித்தெல்லாம் ஒவ்வொரு பாவத்தையும் ஒரு மாதம் பேசணும், ஒவ்வொரு பாவத்தையும் ஒரு மாதம், அவ்வளோ விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. முடிந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இது போன்ற பெரும் பாவங்களுடைய பட்டியல்களை எடுத்து அதற்குள்ளே நாம் இருக்கின்றோமா என்பதை சுய பரிசோதனை செய்து நாம் அதிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் நம்முடைய பாவங்களை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அழுத்தமாக கடைசியாக சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற பெரிய சிறிய பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் சமூகத்தையும் சந்ததியினரையும்